அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபி மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி இந்த போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்த்துக்கலாம். நேற்று பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் இந்த தொழிற்சங்கத்தினர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்போ நடந்த சில முக்கியமான தகவல்கள், சில முக்கியமான அப்டேட்ஸ்கள் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 32,000க்கு மேற்பட்ட ஆரம்பகட்ட காலிப்பணியிடங்கள் மட்டுமே 32,000க்கு மேலே இருக்குது. பேசிக்காக 32,000 போஸ்டிங் இருந்தால் தான் தற்போது ரன் பண்ணவே முடியும் என்ற மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆரம்பகட்ட பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி 32,000 போஸ்டிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பணியிடங்கள் காலி பணியிடங்களை பார்க்கும்போது 62,000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதையும் சங்க நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3,32,00,000 மின் இணைப்புகள் இபி மீட்டர்ஸ் இருக்குது. இவ்வளோ பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குது, ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் போடாமல் வச்சுருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இன்னும் இந்த இபி போஸ்டிங்ஸை போடாமல் வச்சுருக்காங்க. கேங்மேன் பணியிடங்கள் மட்டும் ஒரு 9,613 போஸ்டிங்க்கான வேலைகள் மட்டுமே நடந்திருக்கு. மற்றபடிக்கு எந்த வேலையும் நடக்கலை அப்படின்றத குறிப்பாக முன்னெச்சு சொல்லியிருக்காங்க. அந்த கேங்மேன்லேயும் 5,000 வேக்கன்சியில் 5,000 போஸ்டிங் போடுறதுல ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஸோ அது இப்போ வரைக்கும் பிரச்சனையில் தான் இருக்குது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் மற்ற பணியிடங்கள் பற்றி பார்த்துடலாம். இபியில் தொடர்ந்து வேலைப்போல் இருந்துகிட்ருக்கு. ஒரு ஃபோர்மேன் அவருடைய ஃபோர்மேன் வேலையை மட்டும் இல்லாமல் மற்ற பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜாப்ஸ்லையுமே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இபியில் தொடர்ந்து விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. காரணம், ஒருத்தரே மற்ற வேலைகளெல்லாம் செய்ய சொல்லும்போது இந்த மாதிரி அது மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் போஸ்டிங் போடக்கூடிய சிலர் பணி சம்மந்தப்பட்ட அனுபவம் இல்லாமல் சில பண்ணுறதுனாலையும் பணிச்சுமை காரணமாகவும் விபத்துகள் ஏற்படுது இபியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லார் தலையும் இடிய இறக்குற மாதிரியான ஒரு செய்தி. டிஎன்இபியில் ஸ்மார்ட் மீட்டர்கள் வைக்க போகிறாங்களாம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இபி மீட்டர் சர்வீஸ், அதாவது இங்கே ரீடிங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸ்மார்ட் மீட்டர்கள் வைப்பதன் காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் மீட்டர் வச்சாக்க இந்த வீட்டில் ரீடிங் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அதே மாதிரி கரண்ட் பில் கட்டலை அப்படின்னாக்க அந்த இணைப்பை கட் பண்ணுறதும் ஈஸி. அங்கேருந்தே டிஸ்கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஆன்லைனில். அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்களை தயாரிப்பதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்கும்போது 3,000 ரூபா தான். ஆனால் இதை 10,000 ரூபா ரேட்டுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அரசு. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னாக்கா, அதானி குழுமத்தினர் அவங்களுடைய இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த பணியை, இந்த ப்ராசஸை அவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக இதை தெரிவிச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி ஸ்மார்ட் மீட்டர் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணாலும் ஸ்மார்ட் மீட்டரை பை பண்ணுங்கள், எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த வேலைகளை நாங்கள் செய்கிறோம். இபியில் நாங்கள் எதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கிட்ட அந்த வேலையை கொடுங்க. நீங்கள் ஏன் அந்த தனியாரிடம் அந்த வேலையை கொடுக்குறீங்க? அவங்க போய் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்க போய் அதை பண்ணுறது அவங்க கண்ட்ரோலில் போகக்கூடாது. இது ஏன் அப்படின்னாக்கா முழுக்க இபியை தனியார் மயமாக்குவதற்குண்டான வேலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்தோம் 10,200 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. அதில் இந்த ஃபீல்டு கள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8,000 போஸ்டிங்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்டர்கள் வரும் பட்சத்தில் இப்போ 2.5 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் டெமோ அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்களாம். ஸோ இது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான அனைத்து வேலைகளும் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, தேர்தல் நெருங்கும் சமயம் என்பதனால் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ பணியிடங்கள்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி 32,000 போஸ்டிங் இருக்கலாம். மொத்த பணியிடங்கள் 62,000க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்கலாம். ஆனால் அவ்வளோலாம் போடுவாங்களான்னு தெரியல. சும்மா கடமைக்கு போஸ்டிங் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு 10,000 போஸ்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கும் பட்சத்தில்
வாய்ப்பு கிடைச்சா அந்த பணியிடங்கள் உங்களதாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ தான் இதுதான் வந்து தற்போதைய நிலைமை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த ஸ்மார்ட் மீட்டர் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து அதுக்கான வேலை வந்து அது 10,000 சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 10,000 வந்து உங்களுடைய அதாவது கஸ்டமருடைய இதிலேருந்தே கழிச்சுப்பாங்களாம். எப்படி சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு 82 ரூபா வந்து காசு வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு மட்டும் பணம் அல்ல, அந்த மீட்டர் அதுக்கு 82 ரூபான்னு மாதம் பிடிப்பாங்களாம். டோல்கேட்டில் வாங்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான வேலைகளை தான் அரசு தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது என்ற தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். போஸ்டிங் அப்படின்னு வரும்போது மிக குறைஞ்ச அளவில் தான் எடுப்பாங்க. அதே சமயம் 10,000 போஸ்டிங் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு நல்வாய்ப்பு பயன்படுத்துங்கள். அதிக அளவு போஸ்டிங் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். பேசிக்காக இவ்வளோ தான். இதுக்கு மேலே பெரிய லெவலில் ஓஹோன்ற அளவுக்குலாம் போஸ்டிங் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மின் வாரியத்தை தனியார் இதுக்கு மாற்ற போகிறாங்க. அதே மாதிரி அப்படி மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்ற தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் கம்மியான வேலை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு. நன்றி.